ஏன்னா ஓபிஎஸ் 2017 பிப்ரவரியில சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தத்தை தொடங்கினார். அந்த டயத்துல அவருக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அட்ராக்ஷன் இருந்தது. ஒரு பெரும் தலைவர் போல அவர் உணரப்பட்டார். அதனால ஓபிஎஸ் எப்படியாவது ஏடிஎம்கேக்கு திரும்ப கொண்டு வந்துடணும் அப்படின்னு எடப்பாடி மற்றும் எடப்பாடியின் ஆதரவாளர்கள் அத்தனை பேருமே முயற்சி எடுத்தார். இந்த சூழ்நிலையில் தான் சசிகலா பெங்களூர் சிறைச்சாலையில் சரண்டர் ஆனாங்க. இதுக்கு இடையில செப்டம்பர் மாதம் பொதுக்குழு கூடியது. இந்த பொதுக்குழு கூடினதுக்கு ஒரே காரணம் எப்படியாவது ஓபிஎஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சோ ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக அவர் விதித்த முன் நிபந்தனைகளை கட்சி ஏற்றுக்கொண்டது. அப்போ அவர் விதித்த முன் நிபந்தனை என்னன்னா, சசிகலாவை அந்த தற்காலிக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். அதே போல டிடிவி தினகரன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதனால ஓபிஎஸ் திருப்திப்படுத்துவதற்காக சசிகலாவும் டிடிவி தினகரனும் நீக்கப்பட்டனர். நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் தலைமையில ஜெயலலிதா மரணம் தொடர்பான ஒரு விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது. இதெல்லாம் வரலாறு. இன்னைக்கு என்னமோ இவரை ஏதோ பிரிந்தவர்கள் ஏடிஎம்கேல பிரிஞ்சவங்க எல்லாரும் ஒன்னு சேரணும் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல இந்த 3 பேரும் பிரிந்தவர்கள் கிடையாது, நீக்கப்பட்டவர்கள். இந்த நீக்கத்துக்கு அடிப்படை காரணமாக இருந்ததே ஓபிஎஸ் தான், எடப்பாடி கிடையாது.